ஏஆர் முருகதாஸோட ஃபர்ஸ்ட்ல இணைஞ்சிருக்கும் சிவகார்த்தியின் படம் மதராசி படம் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து ஏஆர் முருகதாஸுக்கு இன்னொரு ரமணா படத்தை போல இந்த படம் இருக்குமா, அந்த அளவுக்கு இந்த படம் ட்ரெய்லர்ல இருக்கு. இது மட்டுமல்ல, துப்பாக்கி படத்துல இருக்க வில்லன் தான் இந்த படத்துல சிவகார்த்தி கூட இணைஞ்சிருக்கிறாரு. அந்த வில்லனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பால இந்த படமாக இருக்கு. அதுவும் மதராசியில உள்ள ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை தடத்தை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா படத்தை ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது வந்து ரமணாவை சுட்டி காட்டுகிறதா அல்லது வேறு விதமான இந்த படங்களை கொண்டு செல்கிறதா ஒரு யதார்த்தமான ஒரு த்ரில்லர் மூவி சிவகார்த்தி எனக்கு காத்திருக்கு. உண்மையிலே மதராசி தான் சிவகார்த்தியின் வாழ்க்கையிலே பெரிய ஒரு வெற்றி படம், வெற்றி தளமாக இந்த படம் அமைவான்னு நான் நம்புறேன். அந்த அளவுக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது இருக்கு. அந்த ட்ரெய்லர்ல சில காட்சிகளை பார்க்கும்போது வந்து சிவகார்த்தி ஒரு தாடியோட அவரு இது ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்க்கும்போது வந்து இந்த படத்துல வந்து கிளைமாக்ஸும் பயங்கர விறுவிறுப்பான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக சிவகார்த்திகேயன் ஜெயிலிருந்து வராது. அப்படித்தான் இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்கிறது, ஒரு பழிவாங்கும் த்ரில்லராக இருக்கிறது. ஆனா ரமணா படத்தை போல சில காட்சிகள் இருக்கிறது. இந்த படம் எதை சுட்டி காட்டப் போகிறது என்பது நமக்கு தெரியல. ஆனால் மதராசி நமக்கு முன்பு எத்தனை வருடம் மதராசி எப்படி பார்த்திருப்போம். அதுல ஒரு சிறிய ஒரு கருவும் தளங்களை வச்சுதான் இந்த படத்தை நிரூபிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படத்தை சிவகார்த்தியை வச்சு ஏஆர் முருகதாஸ் நல்ல ஒரு விதமாக சிதைக்கிறார். ஏஆர் முருகதாஸோட படங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆட்டே இருந்துச்சு. ஆனா இந்த படம் சிவகார்த்தியின் மூலமாக பெரிய திருப்பி ஒரு எண்டிங் கொடுப்பாரா அப்படின்னு நமக்கு நம்பிக்கையோட காத்திருக்கலாம். இந்த படம் ஏஆர் முருகதாஸுக்கு நிச்சயமாக ஒரு கை கொடுக்கும். சிவகார்த்திகனுக்கு பெரிய ஒரு அமரன் படம் பெரிய ஹிட் ஆனது போல இந்த படம் பெரிய ஒரு படமாக இருக்க போகிறது என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படித்தான் அந்த ட்ரெய்லரும் ஏஆர் முருகதாஸோட இந்த மதராசி ட்ரெய்லரும் அப்படி இருக்கிறது. பார்க்கறதுக்கே ஒரு த்ரில்லிங் மூவியாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த படத்துல சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். படம் நிச்சயமாக இந்த படம் சிவகார்த்திகனுக்கு பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு மாற்று கருத்தும் கிடைக்காது. ஓகே, வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டுக்கு